இன்னைக்கு ஆம்பூர் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. அப்படியே அந்த தம்மை உடைச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. ஈஸி அண்ட் சிம்பிளா பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1.5 கப் சீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. 8 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. பேன்ல எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே கை நிறைய புதினா கொத்தமல்லியும் சேர்த்து வதக்குங்க. அப்ப ஃபிளேவர் இன்னுமே நல்லா இருக்கும். பச்சை மிளகா, மிளகாய் பேஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்து வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூம்ல கொஞ்சம் தண்ணி விட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஊற வச்ச ரைஸோட தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வந்ததும் அரிசியும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வந்துடும். இப்ப நல்லா லெவல் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தீங்கன்னா நம்ம ஆம்பூர் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.